ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா ஒரு 3/4 ஸ்பூன் அப்படின்ற அளவுக்கு பெருங்காயத்தூளும் இடித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3லேருந்து 4 தக்காளி தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாட்டே பண்ணிக்கோங்க. ரசப்பொடி 1/2 ஸ்பூன் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. அரிசியும் பருப்பும் நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கோங்க. 1/4 கப்பு அப்படின்ற அளவில் பருப்பு, 1.5 இல்லைனா 2 டம்ளர் அளவுக்கு அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி தண்ணி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவைக்கேற்ற அளவுக்கு சால்ட்டும் வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப்பு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 2 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு உங்களுக்கு பபுள் ஃபார்மில் உங்களுக்கு வரும். அந்த டைமில் தான் நம்ம குக்கர் மூடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் கண்டிப்பாக கொத்தமல்லி போடலாங்க. ரொம்பவே நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இது இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் கொதி வரும்பொழுது மேலே உங்களுக்கு பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விசில் வரும். இது நார்மலாக போடக்கூடிய ரைஸ் விசிலை விட கொஞ்சம் அதிகமாக 2 விசில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே ரைஸ் நல்லா உங்களுக்கு குழஞ்சி வருங்க. இந்த டைமில் விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போது பக்காவான சூப்பரான ரசம் ரைஸ் வந்து பக்காவாக ரெடியாக இருக்குது. அப்பளம் அந்த துவையல் கூட தாராளமாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள்.